வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள 25 இந்தியன் நர்ஸ் மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு எக்ஸ் ரா ஏஜென்ட அனுப்ப நினைக்கிறாங்க. அந்த ஏஜென்டோ ஃபேமிலி கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ராவோட ஹெட் போய் ரெக்வஸ்ட் பண்ணவும் அவர் இந்த மிஷனுக்கு ஒத்துக்கிறாரு. ஃபேமிலி கிட்ட போய் சொல்லிட்டு அந்த மிஷனுக்கு போறாரு. போன இடத்துல ஒரு சின்ன பையன் உடம்புல பாம்பை கட்டி விட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த சின்ன பையனை காப்பாத்துறப்ப டெரரிஸ்ட் வந்து இவரை அட்டாக் பண்றாங்க. அங்க வந்த இவரோட ஒய்ஃப் அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து இவரை காப்பாத்துறாங்க. ஏன்னா இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு பாகிஸ்தானி ஏஜென்ட். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாட்டிக்கிட்ட பாகிஸ்தானி நர்ஸை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. இப்ப இந்தியன் ஏஜென்ட்டும் பாகிஸ்தானி ஏஜென்ட்டும் ஒன்னா சேர்ந்து அவங்கள காப்பாத்த முடிவு பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு கேஸ் பிளான்ட்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட உருவாக்குறாங்க. அதுல அடிப்பட்ட மாதிரி நடிச்சு இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க நினைச்சதை விட அதிகமா ஆள் இருக்காங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இவங்க மயக்க மருந்த கலக்கவும் அதை சாப்பிட்ட எல்லாரும் மயங்கிடுறாங்க. தப்பிச்சு வெளியில போறப்ப இவரோட ஒய்ஃப் அந்த டெரரிஸ்ட் பிடிச்சதும் அதை வச்சு இவனையும் தப்பிச்சு போன நர்ஸையும் மறுபடியும் டெரரிஸ்ட் பிடிச்சிடுறாங்க. இப்ப அவரு அந்த டெரரிஸ்ட் கூட சண்டை போட்டு அந்த பிணை கைதிகளை காப்பாத்தி வெளியில அனுப்பிடுறாரு. அதே நேரம் அமெரிக்கன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் மேல பாம்பு போடுறாங்க. அதுக்குள்ளேயே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாட்டி இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ராவோட ஹெட்டுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல, இந்த ஏஜென்ட் தான். அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சு வேற ஒரு நாட்டுல தன்னோட ஃபேமிலியோட இப்ப இருக்காரு.